ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ கேன் ஹியர் மீ. கேட்க முடியல அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வால்யூம், இல்லாட்டி ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கீங்க அண்ட் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேயும் நீங்கள் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு ஃப்ளோவில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய சக்ஸஸ் கிடச்சிருக்கு. இங்கே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, இல்லாட்டி அவங்க கிடச்சி அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அதே சமயம் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது, அது உங்களுக்கு அழ வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மற்றவங்களோட எக்ஸ்போஷர், மற்றவங்க யாருன்றது உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அவங்களுக்குமே இது நாம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிட்டி செக் நடக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி நடக்கும். அதாவது யூல் கெட் ப்ரெக்னென்ட், இல்லாட்டி உடைய சீக்கிரமே குழந்தை பிறக்கும். அப்புறம் வந்துட்டு யூஆர் க்ரியேட்டிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மிராக்கல், நீங்கள் இதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதாவது க்ரியேட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் இல்லாட்டி எனிதிங் எல்ஸ், உங்களோட ஓன் உழைப்பாக இருக்கணுன்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்குது. இட் இஸ் இந்த கெஸ்டேஷன் பீரியட் உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிறைய பேருக்கு சோல்மேட்ஸ் மீட் பண்ணுறது, ட்வின் ஃப்ளேம் மீட்ஸ் பண்ணுறதெல்லாம் இந்த ஒரு சீசன் திரும்ப நடக்க போகுது. இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதுக்கான ஸ்டார்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கான மிடில் சைடில் இருக்கலாம். ஸோ அது வந்து இன்னும் சில பேர் குரூப்புக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. இன்னும் சில குரூப்புக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க தான் வந்து பேரண்ட்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லாட்டி உங்களை எந்த லெவலில் இருக்கீங்க அவங்க ரிலேஷன்ஷிப்லேயோ அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ப்ரொக்ரெஷன் போயிட்டுருக்கு, ஃபார்வர்ட் போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன வேணும், அவங்களுக்கான அந்த அட்டென்ஷன் வேணுமா, இல்லை அஃபெக்ஷன் வேணுமா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பொருள் வேணுமா, வாட் ஆர் தேர் எக்ஸ்பெக்டிங், அவங்களுக்கான தகுதியானவங்க தானா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய கொடுக்காதீங்க மற்றவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க. அதுவும் வந்துட்டு அவங்க சம்டைம்ஸ் தே ஓன்ட் ஃபீல் கிரேட்ஃபுல் ஆர் சம்திங், அதுக்கு அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் to someone who is ungrateful or who has ulterior intentions towards you. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்டென்ஷன், நீங்கள் உங்களோட எனர்ஜி யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்க அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் some of you are thinking that it's okay to get your hands dirty, அதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தயாராகிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், உங்களுக்குன்னு ஏதாவது வேணும் அப்படின்ற மாதிரி, உங்கள் உழைப்புலேருந்து ஏதாவது வேணும் அப்படின்ற மாதிரி யூ ஆர் ட்ரையிங். அண்ட் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது யூ வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் யோர் ஃபேவர். அண்ட் நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணுறதை ஆரம்பிக்கும் போது வாட் இஸ் திஸ், வாட் யூ டூயிங், இட்ஸ் வெரி கிளம்ஸி, ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தே மைட் ஹாவ் மாக்ட் யூ ஆர் சம்திங். பட் ஆஃப்டர் இட்ஸ் டன், ஆஃப்டர் ஆல் த மெஸ், யூ ஹவ் கம்ப்ளீட்டட் அ மாஸ்டர் பீஸ் அண்ட் தேர் லைக் வாவ், அது வந்து நீ ரெக்ரியேட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி தேல் ஃபீல் இன்ஸ்பயர்ட் அண்ட் ஆல்சோ தேல் ஃபீல் அட் ஆல் அண்ட் தேல் ஃபீல் லைக் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே, இந்த மெஸ் எப்படி இவ்வளோ அழகாக மாறிச்சு. நிறைய பேருக்கு இது ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி. இட்ஸ் லைக் யூ கிரியேட்டட் அ மிராக்கிள். மற்றவங்களுக்குலாம் இட் இஸ் நாட் பாசிபிள், பட் ஃபார் யூ இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் யூ ஆர் அ மாஸ்டர் மேனிஃபெஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. So whatever you're manifesting, if you're putting the actions, you're putting the right emotions and you're putting the right words at the right time, and everything is yielding you a lot of success is also what I'm seeing here. And நிறைய பேர் வந்துட்டு அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. you're waiting, you're initiating. ஃபஸ்ட் வெயிட் பண்ணிங்க, அதுக்கான நேரம் வந்தவங்க இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் நிறைய பேர் ஒரு சில இதில் குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. எதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அதில் எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகலைன்னா விட்டுருங்க. ஸோ அதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. டவுட்டில் இருக்கிறவங்க வந்து அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். இந்த டவுட்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த சுச்சுவேஷன் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அது வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க பண்ணாமல் அவங்களே வந்து அவங்கள உள்ளே வச்சுக்கிறாங்க. பிகாஸ் they have limiting beliefs. They know what to do, but they're not doing it. அவங்களோட creative expression is blocked
because they are trusting society too much, they're trusting on what people will say, they are thinking about other people too much, they're people pleasers. So இன்னும் அவங்க இதிலிருந்து வெளியே வரல. Whatever you are feeling, others will feel. So if you feel that you are not enough, others will also reflect that in their words, and that will get affirmed in your head, and you will be living that reality. If you don't want that, you have to come out of box and stop thinking what other people might say. Okay, other people will say whatever they wish. They'll be projecting their own traumas, and you don't have to project your traumas onto your own life right now. You have to go for inner child cleansing, shadow self healing. டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, ஆனால் வந்துட்டு யூ வில் எவென்ச்சுவலி பி கிரியேட்டிங் யுவர் ஓன் வேர்ல்ட், யுவர் ஓன் கிங்டம். வாட் எவர் யூ டிசையர், யூ வில் பி கெட்டிங் தட். யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோ ஹவு டு ப்ரொசீட். அதுக்குமே வந்து இது ஒரு நல்ல ஸ்டார்டிங்காக இருக்கலாம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு டைரக்ட் யுவர் எனர்ஜி டுவர்ட்ஸ் த ரைட் திங்ஸ். Okay, and if people are not getting you, let them go, because the right people will understand you, they will accompany you, and only those people will be coming கடைசி வரைக்கும் வருவாங்க. ஓகே, ஸோ அவங்க கூட நீங்கள் கொலாபரேஷன் பண்ணுறது இட் இஸ் ஓகே. ஆல்வேஸ் கொலாபரேட் வித் ஹை எனர்ஜி பீப்புள். இல்லாட்டி நீங்கள் லோ எனர்ஜி பீப்புள், லோ தாட்ஸ் இருக்கிறவங்க, லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து இஃப் யூஆர் என்னது if you're giving them company, then your energy will also get down because of the thoughts of them. அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அதே மாதிரி கொண்டு வந்துடும். அவங்க கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு இப்படி தான் கீழே தள்ள பார்ப்பாங்க, பிகாஸ் தே டோன்ட் லைக் யூ. அப்போது மேலே போகிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே, ஒரு கேஜில் இருக்கிற பேர்டு வந்துட்டு வெளியில் பறக்கிறது, அந்த கேஜில் இல்லாமல் இருக்கிறது வந்துட்டு ஒரு பாவம் அப்படின்ற மாதிரி நினைக்கும். அதனால் நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கன்னா பறக்கிறது பாவம் தான் நினைப்பாங்க. அவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க, கேஜ்டு பேர்ட் மாதிரி. ஸோ ஆல்வேஸ் ஃபைண்ட் அ பர்சன் ஹூ இஸ் அட் த சேம் லெவல். இல்லாட்டி உங்களோட அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஜஸ்ட் இவாலுவேட் யுவர் செல்ஃப், ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஓகே, and start doing the action, appropriate action, then you will eventually get there. நிறைய பாயிண்டர்ஸ் இங்கே கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு அபவுட் லவ், அண்ட் யூ ஆர் ஸ்டார்டிங் டு லவ் யுவர் செல்ஃப். ஸோ செல்ஃப் லவ்னால் நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல. டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், அதெல்லாம் எப்படி நான் நார்மலாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து உங்களோட ஹேண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணணும், மெனிக்யூர் பண்ணணும், கிவிங் யுவர் செல்ஃப் ரிவார்ட்ஸ், கிவிங் யுவர் செல்ஃப் ட்ரீட்ஸ், வெக்கேஷன்ஸ், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஹேர் கலர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது ப்ராப்பராக கலர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கலரிங் ஹேர் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு எது உங்களுக்கு சூட் ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஹேர் கேரும் கொடுத்துட்டு அதே சமயம் டையிங்கும் எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின் கேர், அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட், இல்லாட்டி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், anything that suits your body, eating healthy nutritious food, mindful eating, meditation, checking your emotions or in control இல்லையா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் தான் செல்ஃப் கேர். ஓகே, இதெல்லாம் மற்றவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் எப்போவுமே பண்ணுறது தானே அப்படின்ற மாதிரி தோணும். நிறைய பேருக்கு இது என்னென்னே தெரியல, செல்ஃப் லவ்னா என்னென்ன தெரியலன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெருமையாக, ஒரு காமெடியாக போடுறாங்க அவங்க மீம்ஸில். ஐ ஹவ் சீன் தட் அ லாட். ஆக்சுவலி ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, whatever, so don't be that person. And நிறைய பேர் you are stuck in your own thoughts and feelings, and your thoughts and feelings are not relevant and it is not valid. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு அது வேலிட் கிடையாது. You have to change it. அப்போ தான் you can achieve whatever you want to achieve, and you can do it. Okay, this is the energy of the day. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த இதை இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, இப்போ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அதான் ஹேவ் யுவர் ஓன் டைம், உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு காமாக இருக்க முடியும், அந்த காமான ஒரு அட்மாஸ்பியர் எது கொடுக்குமோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் யூ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் யுவர் செல்ஃப், பேட் யுவர் செல்ஃப் ஆன் த பேக் ஃபார் கம்மிங் திஸ் ஃபார். நிறைய பேர் அங்கேயே நின்றுக்குவாங்க, நிறைய பேர் வந்து மறுபடியும் இந்த எனர்ஜிலே போய் மாட்டிக்குவாங்க. ஆனால் நீங்கள் யூ கேம் திஸ் ஃபார், யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் வாட் அதர் பீப்புள் ஆர் சேயிங். ஸ்டாப் திங்கிங் அபவுட் வாட் அதர் பீப்புள் ஆர் டூயிங், சேயிங். டோன்ட் பி அப்சஸ்ட் வித் தெம். ஓகே, அப்புறம் இந்த சேஞ்சஸில் வந்துட்டு யூ ஹாவ் டு பி கம்போஸ்ட் இன் யுவர் செல்ஃப். கீப் யுவர் ஷெட் டுகெதர், ட்ரை டு கீப் யுவர் ஷெட் டுகெதர். ஐ நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், பட் யூ கேன் டூ இட். You will eventually get the world. You will eventually get everything that you ever wanted. உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா, அப்படி ஜாலியாக காற்றுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கணுமா, வாட் எவர், யூ கேன் கெட் இட். யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். மெனி ஆஃப் தெம் ஆர் கெட்டிங் இட் ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக்.
ஓகே, ஸோ இங்கே 3 குரூப்பாக பிரிஞ்சிருக்கீங்க. ஒன்று வந்துட்டு இன்னும் கஷ்டத்துலேயே இருக்கிறவங்க, ஒரே இடத்துல சுற்றி வந்துட்டு இருக்கிறவங்க. இன்னொரு குரூப் வந்துட்டு ஆக்ஷன் போட்டுட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான அந்த டைம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சில குரூப் வந்துட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அவங்க சைடில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை இறக்கிட்டே போகுது, இல்லை டிலே பண்ணிகிட்டே போகுது. இன்னொரு சில பேர் வந்துட்டு they are doing it, ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, இப்போ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கான அந்த ரிவார்டை. அது ரொம்ப கூலாக இருக்காங்க. அண்ட் கூலாக இருக்க அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக கிடச்சிட்டு இருக்குது. அதை நினச்சி அவங்க ரொம்ப மிராக்கிள்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்ற மாதிரி தேர் பிலீவிங் இன் தெம்செல்ஸ், தேர் ஸ்கிரிப்டிங், தேர் டூயிங் தி ரியாலிட்டி ஷிஃப்டிங் அண்ட் மெட்டாஃபிசிக்ஸில் வந்துட்டு அவங்க ரொம்பவே திறமையாக இருந்துக்கிட்டுருக்காங்க. இன்னொரு சில பேர் வந்து இதில் எப்படி மூவ் ஆன் பண்ணுறது, இந்த டிஸ்கம்ஃபர்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எப்படி மூவ் ஆன் ஆகிறதுன்னு தெரியாது. இந்த டிஸ்கம்ஃபர்ட்டில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் கம்ஃபர்ட் ஜோனுக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி தே ஆர் ஹேவிங் டபுள் தாட்ஸ். ஸோ இதுவும் ஒரு சில குரூப் அந்த கலெக்டிவில் இருக்காங்க. உங்களுக்கு எது பொருத்தமோ அதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் அண்ட் லைட் பிளஸ் வீத். And don't forget to subscribe, like, share, comment and push on the notification button for more such amazing videos.